ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோல நீங்க பர்வதமலை ஆன்மீக பயணத்தை பத்தி தான் பார்க்க போறீங்க. பெங்களூர்ல இருந்து பர்வதமலைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க, ட்ரெக்கிங் அதிகமா விருப்பம் உள்ளவங்க எப்படி வரணும் அப்படிங்கறத வீடியோவோட இடையிடைக்கே சொல்றேன். மத்தபடி திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த இடங்களுக்கு வரலாம், பர்வதமலைக்கு வரலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த பிரைவேட் பஸ்ல தான் நாங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பயணம் செஞ்சு தென்மாதி மங்கலம் அழைக்கப்படுற இந்த தென் மகாலிங்க மங்கலம் அந்த இடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்துதான் பர்வதமலைக்கு போகக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்குது. பஸ் பயணத்தின் போதும் சரி, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பர்வதமலை மேல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கோயில் தெளிவாவே தெரியும். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கோயிலை நோக்கிதான் நம்மளோட பயணம் தொடர போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இல்லைன்னா ஓன் வெஹிக்கிள், அப்படி இல்லைன்னா சிங்கிளா ஆட்டோ ஹையர் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க இருந்துதான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதுனால நாங்க நடைப்பயணத்தை இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 பேர் எங்களை மாதிரி நடந்து வரதான் செஞ்சாங்க. சோசியல் மீடியாக்கள்ல நீங்க அதிகமா பாத்திருப்பீங்க, பர்வதமலை அந்த மல்லிகார்ஜுனா கோயில்ல இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனேஸ்வரர் சிவனுக்கு நாமாகவே நம்ம கையால விபூதி அபிஷேகம் பண்ணலாம். அதுக்காக இங்க நிறைய கடைகள்ல விபூதிகள் வச்சிருப்பாங்க. நீங்க வேணா இங்க இருந்து வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா மலையோட அடிவாரத்திலயும் ஒரு கோயில் இருக்கு, பச்சையம்மன் கோயில் இருக்குது. அது பக்கத்துலயும் நிறைய ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. அங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். பர்வதமலை ட்ரெக்கிங்க 4 பகுதிகளா பிரிச்சு சொல்லலாம். ஒண்ணு நான் சொன்ன பஸ் ஸ்டாப்ல இருந்து மலையோட அடிவாரத்துக்கு போகக்கூடிய அந்த பகுதி வரைக்கும், அடுத்தது மலை அடிவாரத்துல இருந்து இன்னொரு பகுதி வரைக்கும். அது எப்போன்னு நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போதே நான் சொல்றேன், எது 2வது பகுதி எது 3வது பகுதி அப்படின்னு. இந்த முதல் பகுதியான இந்த வழியோடி நம்ம நடந்து போகும்போது அப்படியே மாந்தோப்புக்குள்ள நடந்து போற மாதிரிதான் இருக்கும். நிறைய தண்ணி இந்த தாழ்வான பகுதியில தேங்கி நிக்கிறத கூட நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. பயம் அப்படின்னு இல்ல, நிறைய ஆட்கள் அங்க ஊர்ல உள்ளூர் மக்களும் சரி நிறைய பேரு பயணிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால பயம் அப்படிங்கிறது வேணாம். பெட்டர் சிங்கிளா வர்றது, லேடிஸ் 2 பேரு அப்படின்னு வரதை தவிர்த்துக்கிடுங்க. எப்பவுமே நம்ம சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். இந்த பகுதியில இருந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும் போது பர்வதமலையோட அந்த மலை அமைப்பு நம்மள பிரமிக்கதான் வைக்கும். சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ரொம்ப ரிஸ்கியான மலை பயணத்துல ஒன்றாதான் இந்த பர்வதமலையும் இருக்குது. ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் கம்பியையும் சங்கிலியையும் பிடிச்சு நம்ம ஏறுற மாதிரி இருக்கு. மத்த பகுதிகள்லாம் அடிக்கடி ட்ரெக்கிங் போறவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாமே நன்னன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செய்ததா கூறப்படுது. அதனால மலைக்கு மேலேயும் ஒரு பகுதியில ஒரு கோட்டை சுவர் இருக்கதா நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. அத நன்னன் அப்படிங்கிற மன்னன் கட்டினதாகவும் சொல்லுவாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் கோட்டை, அந்த கோட்டை பகுதியிலேயே ஒரு என்ட்ரன்ஸ் கல் மண்டபம் மாதிரி இருக்கும் சின்னதா. அது சோழர்கள் காலத்தது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா யாருக்குமே அதை பிரிட் பண்ண முடியல. நீங்க இப்ப தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஒரு மண்டபத்தை, கல் மண்டபத்தை கூட ஸ்பாட் பண்ணுவீங்க. இது ஆக்சுவலா எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னா, ஒரு நெடுந்தூர பயணம் ஆன்மீக பயணம் மேற்கொள்றவங்களுக்கு தங்குறதுக்காக இந்த மாதிரி இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி மண்டபங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். நம்ம மலைக்கு போயிட்டு திருப்பி நம்ம இந்த வழியா நடந்து வர நேரத்துல நாங்க ஆக்சுவலா கொஞ்ச நேரம் அதுல உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அப்ப பார்த்தோம் அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் பெருமாளோட ரிலேட்டடான அந்த சிற்பங்கள் எல்லாம் குட்டி குட்டியா செதுக்கி வச்சிருந்தாங்க. இப்போதைக்கு நீட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ட்ரிங்க்ஸ் பண்றவங்க ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படி இப்படின்னு அங்க கிடக்கதான் செஞ்சுச்சு. அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே இப்ப மக்களோட ஆக்கிரமிப்புனால எல்லாமே பிரைவேட் லேண்டா தான் மாற்றப்பட்டிருக்குது. சுத்தி முத்தியுமே நல்ல வயல்வெளிகள் எல்லாமே பிரைவேட் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும், இந்த குறிப்பிட்ட பகுதியை தவிர. இந்த பகுதியிலேயே குளம் ஒன்று கூட இருக்குது. நிறைய மக்கள் அப்படியே ரோடு பக்கத்திலேயே வீடுகள் கூட கட்டி அமைச்சிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள், இந்த ரோடோட ஒட்டிய பகுதிகள் எல்லாமே வீடுகளா மாற்றப்பட்டிருக்கலாம். இங்க இருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க நேரத்துல ரைட் சைட்ல ஒரு அற்புதமான ஒரு கோயில் வரும், ருத்ராஷா லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற கோயில். கிட்டத்தட்ட 1,08,000 ருத்ராட்சங்களை கொண்டு இந்த ருத்ராட்ச லிங்கேஸ்வரர் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல முதல்ல விநாயகர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த லிங்கத்தை அமைச்சதாகவும் அந்த கோயில் நிர்வாகத்துல உள்ளவங்க சொன்னாங்க. அவங்களோட ஏம் வெளியில போகும்போதே நிறைய பிரைவேட் ருத்ராட்ச லிங்கேஸ்வரர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி சில இடங்கள்ல சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல நாம இந்த சாமி வழிபடுறதுக்கு டாய்லெட் அப்படி எல்லாமே அமைச்சிருப்பாங்க. நீங்க ரெஃப்ரெஷ்
ஆகணும், குளிச்சுட்டு தான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இங்க வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஏன்னா மலையோட அடிவாரத்துல வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதே தவிர அங்க வந்து நீட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம்னா வழியிலேயே நிறைய கோயில்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க. சாய்பாபா திருக்கோயில், அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பச்சையம்மன் திருக்கோயில். இந்த கோயில் தான் மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயில். நிறைய முனீஸ்வரரோட சிலைகள் வந்து கலர்ஃபுல்லா இங்க பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. இங்கதான் வனத்துறையால அமைக்கப்பட்ட செக் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சிருந்தா வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எல்லா பிளாஸ்டிக் பாட்டில் உட்பட சாப்பிட பொருள் எல்லாத்துலயுமே ஸ்நாக்ஸ் அந்த கவர் எல்லாத்துலயுமே லேபிள் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு லேபிள் ஒட்டுற அந்த கவருக்கும் 10 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க முன்கூட்டியே. அதுக்கப்புறம் நம்ம பர்வதமலை போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்த நேரத்துல அந்த கவரோட நீங்க வந்தீங்கன்னா அந்த லேபிளை பார்த்துட்டு ஒவ்வொரு லேபிளுக்கும் நம்ம எவ்வளவு பே பண்ணுமோ 10 ரூபாய் பே பண்ணோம்னு சொன்னோம்னா அந்த ரூபாவை நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால கவரை வந்து வேஸ்ட் பண்ணாம அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து கவரை பிளாஸ்டிக் வந்து அங்க மலையில வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஏற்பாடு செஞ்சது. அதே மாதிரி போனுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்குது, கேமரா வந்து அலௌடு கிடையாது. நாங்க வந்து கேமரா எடுத்துட்டு போயிருந்தோம், எங்களை வந்து அலோவ் பண்ணல. நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பணம் கொடுத்துட்டு 20 ரூபாய் கொடுத்துட்டு அதை ரிட்டர்ன் வாங்கிட்டு போனோம். அந்த செக் பாயிண்ட் இருக்கிற இடத்துலயே பாத்ரூம் எல்லாமே இருக்கு. நம்ம தண்ணீர் வாங்குறதுக்கான இடம் எல்லாமே அமைச்சிருக்காங்க. பைக்கு வந்து ₹10 வந்து காருக்கு வந்து 20 கேக்குறாங்க. காருக்கு வந்து 20 ரூபாய் வந்து கேட்பாங்க. இங்கேயே நிறைய கடைகள் இருக்குது. இங்க இருந்து அந்த பகுதி தான் பகுதி வாங்கிட்டு போயிடலாம். பகுதி 2 வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். அதாவது பச்சையம்மன் கோயிலோட பகுதி 1 வந்து முடிஞ்சிரும். அடுத்து என்ட்ரி செக் பாயிண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ள வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதுதான் பகுதி 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஆஞ்சநேயர் கோயில வந்து எடுக்கல. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பகுதி வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்க பகுதி வந்து அந்த செக்கிங் பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் முடிஞ்சு அடுத்து பர்வதமலை நோக்கி போயிட்டு இருக்க அந்த பயண நடைபாதையை தான் பாத்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து தொடர்ந்து முன்னோக்கி போகிற நேரத்துலதான் ஸ்டெப்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்ந்து ஸ்டெப்ஸ்ல ஏறுற மாதிரி வரும். நாம போயிட்டு இருக்க நடைபாதையிலேயே ஒரு நீரோடை மாதிரி ஆறு ஒண்ணு சின்னதா ஓடும். அந்த ஆற்றுல ஒரு கசப்பான அனுபவம் நாட்கள் நடந்திருக்கு. நிறைய தண்ணீர் வரத்து இருக்க நேரத்துல 2 பெண்கள் வந்து அந்த நீரோடைய கடக்க ஆரம்பிக்க நேரத்துல தண்ணீர் வந்து இழுத்து அடிச்சு போயிட்டு அவங்க இறக்கவும் செஞ்சுட்டாங்க. அதனால நீர் வரத்து அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிராஸ் பண்ண முயற்சிக்காதுங்க. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் வனத்துறையினர் வந்து பர்வதமலைக்கு போகக்கூடிய அந்த நடைப்பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாருமே போக முடியாத அளவுல. அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீரோடையில தண்ணீர் வந்து அதிகமா இருக்கிற நேரத்துல கண்டிப்பா நம்மளால போக முடியாது. அதெல்லாம் முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுட்டு ரொம்ப இந்த மழை பெய்யற நேரத்துல எல்லாம் போகாம கொஞ்சம் சன்னியா இருக்கிற நேரத்துல போனீங்கன்னா உங்களோட நடைப்பயணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க வந்து அனிமல்ஸ் அப்படின்னு வந்து கிடையாது. காட்டு பன்றி, மயில் அது மாதிரிதான் ஸ்பாட் பண்ணுவீங்க. அதனால பயம் அப்படிங்கிறது வேண்டாம். ஆனா அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல வந்து நிறைய குரங்குகள் வரும் அந்த மலைப்பகுதியா இருக்கிறதுனால. அதனால ஒரு ஸ்டிக் மட்டும் கையில வச்சிடுங்க. பேக் வந்து நீங்க வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட் ஐட்டம் வச்சிருந்தீங்கன்னா மனத்துக்காகவே கண்டிப்பா ஜிப் எல்லாம் ஓபன் பண்ணி அப்படி நம்ம பேக்கையே உருவிட்டு போயிடும். அந்த மாதிரிதான் நிறைய பேத்துக்கு அப்படி நடந்துச்சு. அதனால முன்னெச்சரிக்கையா ஒரு ஸ்டிக்கை மட்டும் கையில வச்சிருங்க. அடுத்ததா தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கோயில் ஒண்ணு வரும். ஒரு வீரபத்ர திருக்கோயில் பேர்ல வந்து அழைக்கப்படுது. இங்க வந்து அன்னதானம் 24 மணி நேரமும் கொடுக்குறாங்க. அங்கதான் போய் நம்ம கஞ்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சோம். இங்க நீங்க அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிர்வாகத்திட்ட நீங்க பணம் கொடுத்துட்டு போகலாம். நீங்க தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி மொபைல் சார்ஜிங் பண்றதா இருந்தா இங்கதான் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க வரைக்கும் தான் அந்த கரண்ட் ஆகட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லாமே இங்கோட ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதை தாண்டி போகும்போதும் ஒரு கிணறு வந்து ஸ்பாட் பண்ணுவீங்க. அடுத்ததா ஒரு கோயில் வரும், அங்க ஒரு கிணறு ஸ்பாட் பண்ணுவீங்க. ஆனா அங்கெல்லாம் தண்ணி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறது தெரியல. வாட்டர் டேப் எல்லாம் பார்த்தோம், ஆனா இங்கதான் வந்து நல்ல வாட்டர் கிடைக்கும்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத இந்த பகுதியில வந்து நீங்க பினிஷ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். இந்த வீரபத்ர கோயில்ல சுவாமி பக்கத்துல இருந்து நம்ம தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் பூசாரி வந்து கையில இருக்கிற சாட்டை ஒண்ணு அப்படியே எடுத்து நம்ம கழுத்துல போட்டு மறுபடியும் எடுத்துறாங்க. எப்படி பெருமாள் கோயில்லாம் திருப்பாதத்தை கொண்டு நம்ம தலையில வச்சுட்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி சாட்டையை கொண்டு எடுக்கிறாங்க. ரொம்பவே வித்தியாசமா இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பார்த்தேன். இந்த கோயில்ல தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து இந்த குறுகலான பாதை வழியா போனா அடுத்த ஒரு கோயில் வரும்னு பார்த்திருப்போம். அது பெரிய கிணறு, அடுத்து ஒரு கோயில் வரும்.
அந்த கோயிலை பார்த்துட்டு தொடர்ந்து நடந்து போயிட்டு இருந்தோம்னா ஒத்தையடி பாதை வெளியில போற மாதிரி இருக்கும். ரீசெண்டா தான் மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தண்ணி எல்லாம் தேங்கி இருந்துச்சு. இதை தொடர்ந்து நம்ம போனோம்னா அடுத்ததா தான் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடம் வரும். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்காக அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்காக என்ட்ரன்ஸ்க்காக ஒரு ஷெட் போட்டெல்லாம் அமைச்சிருந்தாங்க. அங்க வந்து நந்தீஸ்வரரோட ஒரு சிலை, அதுக்கப்புறம் ஒரு கல்ல வந்து பாதம் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்வதமலை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில அண்ணாமலையார் வந்து அக்னி ரூபமா காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பூலோகம் வர நேரத்துல அவர் கால் பதித்த இடமாக தான் இந்த பர்வதமலையை வந்து சொல்றாங்க. எப்படி நம்ம திருப்பதி மலையை வந்து பெருமாள் ஸ்ரீனிவாசன் வந்து கால் மிதித்த இடம் திருப்பாதம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலா ஸ்ரீனிவாசன் அந்த பாதம் பதித்த இடம் அப்படின்னு, அத மாதிரிதான் இந்த மலைய அண்ணாமலையார் வந்து பாதம் பதித்த இடமா வந்து சொல்றாங்க. நான் வந்து உள்ள போய் அது என்னது அப்படின்னு வந்து பாக்கல. ஏன்னா நாங்க ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தோம், நம்மளுக்கு டைம் ஆல்ரெடி ஆயிட்டு இருந்தது அப்படிங்கறதுனால சைடோட அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்க இருந்த அந்த பூசாரி வந்து பெருமாளோட நாமம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. வனத்துறையில இருந்து செக் பாயிண்ட் அமைச்சு நம்மளெல்லாம் செக் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ்ல வந்து ஒரு பலகையில வந்து கொடுத்திருந்தாங்க, 10 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள், அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் வந்து இந்த நடைபாதை பயணத்தை இந்த ட்ரெக்கிங் வந்து தொடராதுங்க அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா சிலவங்க வயசானவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் பயணம் வந்து ரொம்பவே சாகசமா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா நெடுந்தூரம் பயணம் அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை கடந்து அடுத்து உள்ள வழிபாதைகள்லாம் ரொம்பவே கடினமா இருக்கும். அதனாலதான் அப்படி குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி எங்களோட பசங்களோட ரொம்ப கடினமான ட்ரெக்கிங் பயணத்தை தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளவா கஷ்டமா தெரியல. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த கம்பி அப்புறம் சங்கிலி போட்டு அந்த இழுக்கிற அந்த கடப்பாறை பகுதின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில ஏறும்போது மட்டும்தான் கஷ்டமா இருந்ததே தவிர மத்த பாதைகள் வந்து எங்களுக்கு கடினமா இல்ல. அதனால தொடர்ந்து ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு இந்த பாதை வந்து கடினமா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல எல்லாம் பர்வத மலைக்கு போறதுக்கு எந்த ஒரு செக்கிங் பாயிண்டோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கேமராக்கள் எல்லாமே உள்ள அலௌட் இருந்துச்சு. அதே மாதிரி 24 மணி நேரமா எந்த நேரம் வேணாலும் நம்ம பர்வத மலைக்கு ட்ரெக்கிங் வந்து மேற்கொள்ளலாம். ஆனா இப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. மார்னிங் வந்து 5:30ல இருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் தான் உள்ள என்ட்ரி இருக்குது. ஏன்னா 3 o'clockல என்ட்ரி பண்ணா 3 to 4 hours ஆகும் அந்த ட்ரெக்கிங் முடிச்சு நம்ம வெளியே வர்றதுக்கு. அதனால அவங்க திருப்பி ரிட்டர்ன் வர்றது 6 o'clock பக்கத்துல வெளியே வந்துடலாம். 6 or 7 o'clock பக்கத்துல நம்ம வெளியே வந்துடலாம். அதனால 3 o'clock வரைக்கும் தான் உள்ள வர்றதுக்கு என்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி நாட்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 24 hours-உம் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அந்த என்ட்ரி உள்ள போறதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் பண்றாங்க. அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. குழந்தைகளுக்கு 12 வயது வரைக்கும் எந்த சார்ஜும் பண்ணல. நாங்க போயிட்டு இருந்த நேரத்துல குழந்தைகள் அப்படின்னு யாருமே வரல. என்னோட மூத்த பையனுக்கு வந்து 8 வயசு, சின்னவனுக்கு வந்து 6.5 வயசு தான் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல உள்ள பசங்க யாருமே போன மாதிரி தெரியல. நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். என்னோட பையனோட கொஞ்சம் வயசு கூடின பசங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பசங்களும் வரத பார்த்தோம். ஆனா அவங்க வந்து மலையோட உச்சி வரைக்கும் போனாங்களா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியல. என்னோட பசங்களும் அந்த ரிஸ்கியான அந்த மலையேற்றத்துல ஏறும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்டோட மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் அவங்க போட்ட எஃபோர்ட்னாலதான் நாங்க எல்லாருமே போய் மலை உச்சியை போய் சென்றடைஞ்சோம். நம்ம போற வழிபாதையிலேயே ஆங்காங்கே இதை எறும்பு புத்து அந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்க. பெரும்பாலும் பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எறும்பு புத்து தான். ஒருவேளை அந்த மாதிரி பாம்புகள் எதுவும் இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஓய்வெடுக்காதுங்க. ஏன்னா என்னது வரும் அந்த காட்டுக்குள் பகுதினால என்னது எந்த நேரத்துல வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆக்சுவலா நான் சொல்றது பாம்பை தான் மென்ஷன் பண்ணி சொல்றேன், வேற என்ன வனவிலங்குகளை பத்தி நான் சொல்லல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போற வழியிலேயே நிறைய தண்ணீர் வந்து சலசலசது மாதிரி சவுண்டு கேட்கும். அது எல்லாமே வந்து அருவிகள் தான், சின்ன சின்ன அருவிகள் வந்து அங்கங்கே அந்த வழிஞ்சு பாயிறது. அதுக்கப்புறம் சில இடங்கள்ல கொஞ்சம் 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 ஃபால்ஸ் மாதிரி, சின்ன ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி கூட ஸ்பாட் பண்ணுவீங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய இடங்களுக்கு மட்டும் இங்க இருந்து பார்த்தா தெரியற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாறையில நின்று பார்த்தா நம்ம தெரியற மாதிரி இடங்களுக்கு போக, மத்தபடி ஏறி நின்று சாகசங்கள் நம்ம புதுசா ஏதோ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் ஏறி சாடி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதுங்க. நம்மளோட சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம். அதனாலதான் நான் இதை சொல்றேன்.
நாங்க மலைப்பயணத்துல போயிட்டு இருக்க நேரத்துல நிறைய பேரு அங்க மேல இருந்து ரிட்டர்ன் வரவங்க ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்போட சைட்ல வந்து பிடி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அந்த இதுல வந்து நிறைய ஸ்லோப்பா இருக்கிற இடத்துல நிறைய பேர் படுத்து தூங்கி இருந்தாங்க. ஆனா பயமே இல்லாம தூங்கி இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் குரங்குகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா பயம் இல்லாதவதான் தூங்கி இருந்தாங்க. நாம இப்ப போயிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து அதிகமான குரங்குகளை நாங்க பார்க்கல. ஆனா மேல ஏற ஏற நிறைய குரங்குகள் வந்து நம்மள சூழ மாதிரிதான் வந்துட்டே இருக்கும். மலை ஏறதுக்கான டோட்டல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இடையில வரக்கூடிய அந்த மலையேற்றத்துல இடையில வரக்கூடிய ஸ்டோன் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நம்ம ஏறிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து கல்லுல வந்து கால் மிதிச்சு ஏற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கம்பி, அதுக்கப்புறம் சங்கிலி எல்லாம் பிடிச்சி ஏற மாதிரி சொல்லியிருப்போம். அதெல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 1200 ஸ்டெப்ஸுக்கு மேல இந்த ஸ்டோன் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். சில ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன எட்டு வச்சு நடப்போம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும். சில ஸ்டெப்ஸ் வந்து செங்குத்தா இருக்கிற மாதிரி தொடர்ச்சியா படிக்கட்டுகள் வர மாதிரி இருக்கும். அதனால சிலவங்களுக்கு வந்து அந்த இன்பேலன்ஸ் ஆகும். ஒரு நேரம் இந்த மாதிரி நடக்கணும், ஒரு நேரம் ஃபாஸ்டா காலை எடுத்து வைக்கணும். அது மாதிரி அந்த மூவ்மெண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். இந்த கால்ல வந்து முட்டு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நடைபாதை பயணத்தை மேற்கொள்ளாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். தொடர்ச்சியா நம்ம நார்மலா மார்னிங் வந்து வாக்கிங் போறது வேற மாதிரி ஒரே வேவ் லென்த்ல நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. ஒரு ஸ்டெப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி 8 காலை தூக்கி வைக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால கால்ல பிரச்சனை இருக்கிறவங்க, முட்டு வந்து சரியில்லாதவங்க வந்து மேற்கொள்ளாதுங்க இந்த பயணத்தை. கண்டிப்பா ஒரு அடல்ட்டுக்குமே சரி நல்லா மூச்சு வாங்க தான் செஞ்சுச்சு. ஏன்னா நாங்க பயணம் மேற்கொண்டோம்ல, நான் சொல்றேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்றேன், நல்லா மூச்சு வாங்குச்சு. நாங்க வந்து ஜூஸ் வாட்டர் பாட்டில்ஸ் 4 பாட்டில்ஸ்க்கு மேல வச்சிருந்தோம். வாட்டர் பாட்டில் தனி 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த ஜூஸ் பாட்டில் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் வீட்லயே வடை செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நிறைய வடை வச்சிருந்தோம். வடை அப்புறம் சப்பாத்தி அப்படின்னு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். வழியா போக போக நாங்க சாப்பிட்டே போவோம். நிறைய பேர் குளுக்கோஸ் அப்படி இப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பெட்டரா சொல்றது வந்து கண்டிப்பா லிக்யூட் ஐட்டமா இருக்கணும். அதுவும் ஜூஸ் வந்து கொண்டு போங்க நிறையவே. அது வந்து கொஞ்சம் நிறைய எனர்ஜி கொடுக்கும் நிஜமாவே. நான் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஜூஸ் குடிச்சிட்டு நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாவே தான் இருந்துச்சு. அதனால பெட்டர் வந்து ஜூஸ் தான் வந்து குட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து பரிந்துரை பண்றது வந்து ஜூஸை தான் சொல்லுவேன். அத மாதிரியே ஸ்வீட் ஐட்டம்ஸா வந்து எடுத்து வச்சிருங்க. நம்ம வந்து புளிப்பு மிட்டாய் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸா வந்து ஸ்வீட் வந்து சேர்ந்திருக்க ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸா வந்து எடுத்து வச்சிடுங்க. அது வந்து கொஞ்சம் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். கொஞ்சம் அதிகமா மூச்சு வாங்குறவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டிக் வந்து கையில வச்சுட்டு நம்ம அந்த குச்சியை கையில வச்சு முன்ன இருக்க ஸ்டெப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 8 எடுத்து வச்சோம்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் அந்த மாதிரிதான் ஒரு சின்ன குச்சியை வச்சிருந்தேன். ஆக்சுவலா அது வந்து குரங்கு வந்தா நம்ம குரங்கு கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக கையில வச்சிருந்த ஸ்டிக் தான். ஆனா அதையே நான் ஊன்றி ஊன்றி அப்படி நடந்து போனேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. என்ன பார்த்துட்டு நிறைய பேரும் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில ஸ்டெப்ஸ்ல இருந்து பார்க்கும்போது பர்வத மலை உச்சி அந்த கோயில் வந்து எல்லாமே தெளிவா தெரியும். அதை பார்க்கும்போது நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோமா அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அருவி வந்து அடையடைக்க இருக்கும் அப்படின்னு. அந்த அருவியில நிறைய பேரு பக்கத்துல உட்கார்ந்து நிறைய பசங்க வந்து தூங்கிட்டு கூட இருந்தாங்க. ரொம்ப வந்து ரிஸ்கியான பிளேஸ்க்கு யாராலும் கண்டுபிடிக்காத அந்த அருவிகளுக்கு தான் போகாதுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேஃப்டியா இருந்துச்சுன்னா அதுல எல்லாம் போய் பாருங்க. அழகு வந்து ரசிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் எல்லாம் போறது. அதனால இந்த மாதிரி உள்ள என்ஜாய்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாருங்க. இந்த இடத்திலேயே நிறைய குரங்குகள் வந்து ஸ்பாட் பண்ணுவீங்க. தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு இருந்தோம்னா ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்சு அடுத்ததா வரக்கூடிய அந்த கல்லுல மிதிச்சு ராக்ல அந்த பாறையில வந்து மிதிச்சு மேல ஏறக்கூடிய அந்த பகுதி வந்து வரும். நான் கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் என்னால வந்து முடிஞ்சிச்சு ஸ்டெப்ஸ். நம்ம ஆல்ரெடி ட்ரெக்கிங் போனனால நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இதயம் துடிக்கிற சவுண்ட் காதுல கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முடியல, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். 3 மினிட்ஸ் கிட்ட உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலா அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து கேட்கறது அடங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தது மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் ரொம்ப நேரம்ல ஒரு 3 மினிட்ஸ் தான் உட்கார ஆரம்பிச்சிருப்போம். நான் வந்து ட்ரெக்கிங் மேற்கொள்றவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்லைன்னா அவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அதிகமான நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதிகமான நேரம் வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகாதுங்க. ஏன்னா அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கால் வந்து தொடர்ந்து ஆக்டிவா இருக்குது. திடீர்னு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஆக்டிவ்னஸ் எல்லாம் போயிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து அந்த கஷ்டத்துக்காக உட்காந்துட்டு மறுபடியும் நீங்க எட்டு வச்சாதான் அது தொடர்ச்சியா நம்ம ஃபாஸ்டா மூவ் ஆக முடியும்.
இந்த ஸ்டெப்ஸ் பாதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா வரக்கூடியதுதான் ராக்கி ஸ்டெப்ஸ். பாறைக்கு மேல கால் வச்சு மிதிச்சு நம்ம போறக்கூடிய பாதையா இருக்கும். ரொம்பவே கடினமான பாதை தான். இருந்தாலும் நல்லா இந்த ஸ்டெப்ஸை விட எனக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆனது வந்து இந்த பாத்தா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா காலடி எடுத்து வச்சு போனோம், அவ்வளவுதான். மத்தபடி ஸ்டெப்ஸை விட இதுதான் ஈஸின்னு நான் சொல்லுவேன். நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்க? நீங்க இந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்க, நான் பர்வத மலை பயணத்தை ஆல்ரெடி மேற்கொண்டு இருந்தீங்கன்னா எந்த பாதை பயணம் ஈஸியா இருந்தது? ஸ்டெப்ஸா இல்லைன்னா அந்த ராக்கி ஸ்டெப்ஸ்ல இதுல காலை வச்சு போறது, ராக்குக்கு மேல கால் வச்சு போறது ஈஸியா இருந்துச்சா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. பர்வதமலை பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு மலையாதான் பர்வதமலை இருக்குது. இந்த மலையை ஒட்டியபடியே நிறைய மலைகள் வந்து தொடர்ச்சியா இருக்கும்ல, அதேல ஒரு மலையாதான் கடலடி மலை இருக்குது. நாம எப்படி இந்த பர்வதமலைக்கு தென்மாதி மங்கலம் இல்லைன்னா தென் மகாலிங்க மங்கலம் அழைக்கப்படுற அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து எப்படி இங்க வந்தோமோ அதே மாதிரி இன்னொரு ரூட்டம் வந்து இருக்குது. அது கடலடி அந்த மலையில இருந்து வரக்கூடிய ரூட். அது ரொம்ப ரிஸ்கியா, நம்ம இப்ப போறதை விடவும் அதிகமான ரிஸ்கியான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம இப்ப போயிட்டு இருக்க இந்த ராக்கி ஸ்டெப்ஸ் வந்து முடியக்கூடிய அந்த இடமும் அந்த கடலடி மலை அந்த வழியோட இன்னொரு ரூட்ல இருந்து வரக்கூடிய அந்த பகுதியும் வந்து சேர்ற இடம் பாத்தீங்கன்னா அந்த கடப்பாறை அந்த பாதையில தான் வந்து சேருவோம். கடப்பாறை பாதை தான் நம்ம கம்பியும் சங்கிலியும் பிடிச்சு ஏறக்கூடிய அந்த ரிஸ்கியான பாதை. 2 ரூட்ல இருந்து வந்தாலும் அந்த ரிஸ்கியான பாதை கடந்துதான் நம்ம பர்வதமலையோட உச்சியை அடைய முடியும். இந்த பகுதியில இருந்து தொடர்ந்து மேற்கொண்டு மேல ஏறி போயிட்டு இருந்தோம்னா ஒரு கல் மண்டபத்தை கூட நம்ம பார்ப்போம். இந்த கல் மண்டபம் வந்து ஒரு கோயிலா தான் இருக்கணும். இப்போதைக்கு பூஜைகள் எதுவுமே பண்ணல. ஆனா பக்கத்துல வந்து ஒரு சின்னதான விளக்குகள் ஏற்றி வைக்கிறதுக்கான இடங்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதனால கோயிலா தான் இருக்கணும். நன்னன் அப்படிங்கிற மன்னன் வந்து பர்வத மலையில கோட்டையெல்லாம் அமைச்சு ஒரு நல்ல கொடிகட்டி வாழ்ந்த மன்னனாதான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால மலை பகுதிகள்ல அவங்க இந்த மாதிரி கோயில்கள் அமைச்சிருக்கலாம். சில பகுதிகளில் போர் வீரர்களுக்கு தங்குறதுக்கான அந்த மாதிரி மண்டபங்களையும் அமைச்சு கொடுத்திருக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல பகுதி 1ல நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி வர இடத்துல ஒரு மண்டபம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதுவும் இதே மாதிரி வழிபோக்கர்களுக்காக, அதுக்கப்புறம் கோட்டைக்கு வரவங்க, கோயிலுக்கு வரவங்க அவங்களுக்காக அமைச்சு கொடுத்ததுதான் அந்த மாதிரி மண்டபங்களா இருக்கும். அதே மாதிரி இதுவும் கோயிலோட சேர்ந்து போர் வீரர்களுக்காகவோ இல்லைன்னா மக்கள் தங்குறதுக்காக அமைச்சு கொடுத்த மண்டபங்களா இருக்கலாம் முற்காலத்துல. இப்போதைக்கு வந்து சின்ன கோயில் மாதிரிதான் அமைச்சிருக்காங்க. ஆனா பூஜைகள் எதுவுமே பண்ணப்படல. பக்கத்துல வந்து அந்த ஆட்டாங்கல்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே அந்த உரல் எல்லாமே வந்து அங்கங்கே சதிரி கிடந்துச்சு. முன்னாடி இது யூஸ் பண்ணப்பட்ட இடம் தான். இப்போதைக்கு இவ்வளோ மலையேற்றத்துல வந்து யாரு வந்து சுவாமியை வழிபட்டுட்டு உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க? அதனால இது அப்படியே ஆங்காங்கே சதிரி போட்டிருக்காங்க. உள்ளூர் மக்கள் ஆகட்டும், பர்வதமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆகட்டும், மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பர்வதமலை ட்ரெக்கிங் வந்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கவங்க கொஞ்சம் பேர்ட்ட நாங்க பேசணும். அவங்க வந்து ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, ஃபுல் ஃபேமிலியோட. நிறைய பெண்கள் வந்து 50 இயர்ஸ் அபோவ் அப்படின்னு தான் சொல்லணும். பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப வண்ணமா இருந்தாங்க, ரொம்ப குண்டாவே இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இந்த கடினமான பயணத்தை வந்து தொடர்ச்சியா எல்லா மந்தம் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகமா ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு இந்த மலைப்பயணம் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்காது. நம்ம கையில வந்து லிக்விட் ஐட்டம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நான் இடைக்கிடைக்க சொன்னோம்ல, கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் உங்களால முடியலைன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டீங்கன்னா இந்த பாதை பயணம் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. நீங்க இந்த நடைபாதை பயணத்தை மேற்கொள்ளும் போது செருப்பு போட்டுட்டு பயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிரிப்பான செருப்பா வந்து போட்டுடுங்க. சில பகுதிகளில் கிரிப்பான செருப்பா போட்டிருந்தாலுமே சரல் பகுதியெல்லாம் வரும். இந்த பகுதி இந்த ராக்கி ஸ்டெப்ஸ கடந்து மேல போகிற நேரத்துல கண்டிப்பா சரல் பாதை வந்து வரும். கம்பியை பிடிச்சு போற மாதிரி இருக்கக்கூடிய சரல் பாதை. அந்த பாதையில வந்து கிரிப்பான செருப்பா இருந்தாலுமே கண்டிப்பா நம்மள வலிக்கி விடும். அந்த நேரத்துல செருப்பை கையில வச்சுட்டுதான் போனோம் அப்படின்னு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த பாதையில நம்ம செருப்பு போட்டுட்டு போனா நம்மளுக்கு ரிஸ்க் தான் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை கையில எடுத்துட்டு தான் போகணும். பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலை பர்வதமலைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கறத நான் லேட்டரா சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். நாங்க ட்ரெயின்ல தான் பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணிருந்தோம். கேஆர்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் நைட்டு 10 o'clock மேல பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்ல வந்து டிராவல் பண்ணிருந்தோம். தாதர்ல இருந்து மும்பை தாதர்ல இருந்து வரக்கூடிய பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் அங்க இருந்து நைட்டு ஃபுல் ஜர்னியா இருக்கும். நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு மறுநாள் காலையில 5:30 பக்கத்துல ஒரு இந்த சிக்னலை பொறுத்து டைம் கொஞ்சம் வேரி ஆகலாம். அது பக்கத்துல திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரீச் ஆகும்.
அதுக்கப்புறம் அங்க நிறைய ஆட்டோஸ் வந்து இருக்கும், நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நடந்து கூட பஸ் ஸ்டேஷன் போயிடலாம், பக்கத்துல தான் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் அந்த தூரத்துல தான் இருக்கும். அங்க போனீங்கன்னா அங்க வந்து நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். நான் சொல்றது வந்து தென்மாதி மங்கலம் இல்லைன்னா தென் மகாலிங்க மங்கலம் பஸ் ஸ்டாப், இல்லைன்னா பர்வதமலைக்கு போகக்கூடிய பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்த சொல்லுவாங்க. நம்ம வந்து கரெக்டா அந்த மார்னிங் டைம்னால நாங்க கரெக்டா எடுக்க முடியல, ரெய்னியா கூட இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் சகதியா இருந்ததுனால நாங்க வீடியோ எடுக்கல, இல்லைன்னா நாங்க கண்டிப்பா கேப்சர் பண்ணிருப்போம். அது பக்கத்துல நம்ம போய் நின்னோம்னா கண்டிப்பா பிரைவேட் பஸ்ஸஸ் தான் வந்து கிடைக்கும். ஏன்னா மார்னிங் டைம்னால கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து அதிகமா இருக்காது. ஆனா கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இந்த பகுதியில வந்து ரன் ஆகுது. நாங்க வந்து வந்தது பிரைவேட் பஸ் தான், நீங்க வந்து ஸ்டார்டிங் வீடியோல வந்து பாத்திருப்பீங்க. அந்த பஸ்ஸஸ் வந்து ஏறினோம்னா கண்டிப்பா இந்த பஸ் ஸ்டாப்ல போய் இறக்கும். சில பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா பர்வதமலைக்கு போகும்னு சொல்றாங்க, ஆனா வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தாலும் அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்க மாட்டாங்க, வேற ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்குவாங்க. நம்ம அங்க இருந்து மறுபடியும் இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வர மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா கேட்டுட்டு ஏறுங்க. தென்மாதி மங்கலம் இல்லைன்னா தென் மகாலிங்க மங்கலம் அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குமா, இந்த பஸ் போகுமா, அந்த மாதிரி கேட்டுட்டு வந்து பஸ் ஏறுங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டேஷன்ல இருந்து தென்மாதி மங்கலம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரதுக்கு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆகும். பஸ் ஃபேரா 25 rupees வந்து பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்றாங்க திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தென்மாதி மங்கலம் வரைக்கும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல இருந்து எப்படி நாம இப்ப நின்றுட்டு இருக்க பகுதிக்கு வந்தோம் அப்படிங்கறத நீங்க தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கீங்க. இங்க வழியில இருக்கக்கூடிய சில போர்டுகள்ல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க, எச்சரிக்கை பலகை மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா கடல் மட்டத்துல இருந்து இந்த மலை வந்து 4560 அடி உயரத்துல வந்து அமைஞ்சிருக்குது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பயண பாதையை மேற்கொள்ளாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு பலகை வந்து போட்டிருந்தாங்க ஆங்காங்கே. இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோட பேக்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பலகையில வந்து தென்மாதி மங்கலம் வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு செல்ற வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோமா இருக்கும். அதுக்கப்புறம் கடலாடி மகான் ஒரு யோகியோட இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழின்னு சொல்லிட்டு ரைட் சைட்ல ஒரு ஆரோமா இருக்கும் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மலையிலேயே சில சில இடங்கள் பிரிஞ்சு, அதாவது வழிபாதைகள் மக்களால அமைக்கப்பட்டு அந்தந்த கோயில்களுக்கு போறதுக்கான வழிபாதைகள் அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து சரல் வழிபாதையா தான் இருக்கும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கதான் மெயின் வழிபாதையா இருக்கும். நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கல, ஏன்னா நம்ம போற வழிபாதையே ரொம்ப நெடுந்தூரமா இருக்கிறதுனால அங்கெல்லாம் போகல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதை நான் சொல்றேன். அடுத்ததா ராக்கி ஸ்டெப்ஸ தாண்டி அடுத்து வரக்கூடிய பாதையா தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்குது. ஆனா இத பகுதியா சொல்லலாமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. இது கடப்பாறை மலையேற்றமா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா கடப்பாறை வந்து பாறைக்கு மேல நம்ம கம்பியை பிடிச்சு போற மாதிரி இருக்கும். இந்த பகுதியில இருந்து தான் கடப்பாறை ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு வந்து தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா இந்த பகுதி கடப்பாறை பகுதி ஏற்றம் வந்து இந்த நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த சரல் பகுதியில இருந்தே ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த பகுதி வந்து கம்ப்ளீட்டாவே வேற மாதிரி இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாவே சரலா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சரல் பகுதிகள்ல செருப்பு வந்து கையில எடுத்துட்டு தான் நீங்க போங்க, இல்லைன்னா அவ்வளோ சேஃப்டியா இருக்காது. நம்ம சேஃப்டின்னு நினைச்சு ஒரு இடத்துல காலை வைப்போம், அப்படியே நம்மள சறுக்கி விட்டுரும். அந்த கம்பியை பிடிச்சிட்டு போறது ரொம்பவே அவசியம். நீங்க குழந்தைகளோட போனா கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க, கண்டிப்பா கம்பியை பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு. குழந்தைகள்னா ஈஸியா சறுக்கி விட்டுரும், அவங்க வெயிட்லெஸ்ஸா கூட இருப்பாங்கல்ல, அதனால ஈஸியா சறுக்கி விட்டுரும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நாம கடந்து வந்த சரல்வழி பாதை ஸ்டார்ட் ஆகுற இடத்திலேயே அந்த இன்னொரு ரூட்டுன்னு சொன்னோம்ல, பர்வதமலைக்கு வரக்கூடிய இன்னொரு ரூட்டு கடலாடி ரூட்டுன்னு சொன்னோம். அந்த ரூட்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து ஜாயிண்ட் ஆகுற இடமாகவும் தான் அந்த சரல்வழி பாதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங் படி. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நான் சொன்னது கரெக்டா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா நான் வந்து நம்ம கீழே இருந்து நடந்து வரும்போது அவ்வளவு பக்தர்கள் வந்த மாதிரி தெரியல ட்ரெக்கிங் பண்ணி. ஆனா இந்த பகுதி, இந்த சரல் பகுதியை வரும்போது நிறைய பேர் கம்பி பிடிச்சு ஏறிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அந்த பகுதியை வரும்போதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணேன், அப்போ இந்த ரூட் வந்து ஜாயிண்ட் ஆகுற இடம் இந்த இடமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அத மாதிரி நீங்க இப்ப லாஸ்ட் கிளிப்பிங்ஸ்ல பாத்திருப்பீங்க, அந்த ஒயிட் அந்த திருநீர் எல்லாம் பூசி இருக்கு அந்த பாறை, அதுலயும் ஒரு திரிசலம் வச்சிருப்பாங்க. இந்த பாதை தான் அடுத்த பகுதியான கடப்பாறை பகுதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்து நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு செங்குத்தான பாறை வர, நம்ம கம்பி பிடிச்சு போற பாறை வர, அந்த மட்டும் தான் கடப்பாறை பகுதியா சொல்றாங்களா, இல்லைன்னா இந்த பகுதியில இருந்தே இப்ப நீங்க பாத்தீங்கல்ல அந்த திருநீர் பூசின அந்த பாறையில இருந்தே அந்த மேல மலை உச்சி போற வரைக்கும் அந்த பகுதியை வரைக்கும் கடப்பாறை பாறை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரியல.
பெரும்பாலும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வழிப்பாதையை கடக்கிற நேரத்துல ஒவ்வொரு திரிசூலம் வந்து ஐடென்டிபிகேஷனுக்காக கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் நான் கெஸ்ஸிங் படி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. பர்வதமலைக்கு போறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அத பார்த்த உடனேயே அந்த பகுதியை கடந்துட்டோம் இந்த பகுதியை கடந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் அது ஈஸியா இருக்கும். இந்த வழிபாதையிலேயே நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போது ஆங்காங்கே வந்து தண்ணி வந்து சேல் பண்றவங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேல் பண்றவங்க இருந்தாங்க. நார்மலா தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து 20 ருபீஸ்னா கண்டிப்பா அவங்க 50, 100 கூட சான்ஸ் இந்த சார்ஜ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ரிஸ்கியான வழிபாதைகள்லாம் கடந்து அவ்வளோ வெயிட்டையும் சுமந்து கொண்டு வந்து விக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க நிறைய பணம் கொண்டு வந்தீங்க, உங்களால வாங்க முடியும்னா நீங்க வாங்குங்க. சிலவங்க வந்து லோ பட்ஜெட்ல வந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு திருப்பி போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வீட்ல இருந்து வரும்போதே நிறைய தண்ணீர் வந்து எடுத்துட்டு வந்துருங்க. நாம இவ்வளவு தூரம் அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து வந்தோம். அந்த இடம் எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எங்கேயுமே அமைச்சல, தண்ணீர் பாட்டிலம் வந்து எங்கேயுமே குறிப்பிட்ட இடத்துல வைக்கல. ஆனா இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கடலாடி அந்த ரூட்ல இருந்துதான் கொண்டு வந்து இங்க அமைச்சிருக்கணும். அதுதான் ஷார்ட்டான ரூட், ஆனா ரிஸ்கியான ரூட். அங்க இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும். அவங்களாலதான் டெய்லியுமே இதே மாதிரி கொண்டு வந்து வைக்க முடியும், ஷார்ட் ரூட்டா இருக்கிறதுனால. சேல் பண்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் சுமந்து கொண்டு வந்து இங்க சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோயில்ல வந்து டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க, மலை உச்சியில இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கோயில்ல. அதனால கண்டிப்பா கடலாடி ரூட்ல இருந்து ரைஸ், அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு தேவையான அந்த குரோசரிஸ் எல்லாமே அவங்க வந்து அவ்வளவு வெயிட்டே சுமந்துட்டு ரிஸ்கியான இந்த பாத் வழியா கண்டிப்பா கோயிலுக்கு போகதான் செய்வாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நிஜமாவே அவங்கள பாராட்டதான் செய்யணும். அடுத்ததாதான் நம்ம ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க பர்வதமலையோட ரொம்பவே ஆபத்தான பகுதியான அந்த செங்குத்தான மலை பயணத்துல ஏற போறோம். அதாவது கம்பி மட்டும்தான் ஆங்காங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சங்கிலியை பிடிச்சு நம்ம மேலே ஏற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து இரும்பு ஸ்டெப் வந்து போட்டிருந்தாலும் சில பகுதிகளில் வந்து ஸ்டெப்பே இல்லாத மாதிரி நம்ம அப்படியே கம்பியை பிடிச்சு உன்னி மேலே ஏற மாதிரி தான் இருக்கும். 2 கம்பிகள் கொடுத்திருப்பாங்க, கடப்பாறை மாதிரி கம்பிகள் 2 சைடும். கடப்பாறை கம்பியை பிடிச்சிட்டு அப்புறம் சங்கிலியை பிடிச்சு உன்னி ஏற மாதிரி தான் இருக்கும். பாக்குறதுக்கு உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நிஜமாவே நேர்ல பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து பயம் கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா கை கால் நடுக்கம் கொடுத்துரும். என்னால முடியாதுடா, என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு ஓடின பசங்களும் உண்டு அந்த இடத்துல. நான் வந்து கண் கூட பார்த்தேன். நிறைய பேர் பசங்க என்னால முடியாது, நான் ரிட்டர்ன் போயிடுறேன்னு சொல்லிட்டு கூட போனாங்க. சிலவங்க வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து மேல ஏற முடியும். நானும் அப்படி ஸ்டாப் ஆகி நின்று, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து தொடர்ச்சியா ஆள் வராங்க, உன்னால முடியும்னு சொல்லிட்டு என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க. சில இடங்கள்ல மட்டும் நம்ம கால் எடுத்து வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்து, மத்தபடி உங்களோட வெயிட்ட வந்து உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும், உன்னி எழுப்ப முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க உங்களால இந்த கடினமான பயணத்தை வந்து உங்களால தொடர முடியும். இது வந்து செங்குத்தான பயணமா இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் குழந்தைங்களையும் பார்க்கணும், நான் வரும்போது என்னையும் பார்க்கணும், பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வீடியோ வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்ததா 2 பாறையை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு இரும்பு ராடு நடைபாதை மாதிரி போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலா துரு பிடிச்சி உடையிற நிலைமையில தான் இருக்குது. கண்டிப்பா இதை வந்து நிர்வாகம் கருத்துல கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரும்போது டிஃப்ரெண்ட் வேற வழிபாதை இருக்கும். இறங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் இறங்குறதுக்கு வேற வழிபாதை இருக்கும். அதுலயும் இரும்பு கம்பிகள் வந்து போட்டிருப்பாங்க சைடுல, சின்னதா பிடிச்சு போற மாதிரி, சங்கிலி இல்லாம இரும்பு கம்பிகள். அதெல்லாம் அத்து போய் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சா நல்லாவே இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதா நம்ம கடந்து வந்த பாதையா இருக்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க கோட்டை அமைப்பை பார்த்திருப்பீங்க, கோட்டை சுவரோடு இருந்த இந்த என்ட்ரன்ஸ் பகுதி. இது வந்து அந்த மன்னன் இருக்கிற நேரத்துலதான் கட்டி அமைக்கப்பட்டதா இருக்கணும். நிறைய பேரு சோழர்களால் அமைக்கப்பட்ட கோட்டை அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கோட்டையை குறவன் கோட்டை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. அந்த மன்னனை வந்து குறவன் நன்னன் அப்படின்னு ஒரு பேர் வச்சும் கூப்பிடுறாங்க. அதனால இது நன்னன் மன்னன் கட்டினதா தான் இருக்கணும். நாம கடந்து வந்த செங்குத்தான அந்த ரிஸ்கியான பாதை வந்து ஏறதுக்கான பாதையாகவும், இறங்குறதுக்கு அதுக்கு ஈக்குவலா ஸ்டெப்ஸ் எல்லாம், இரும்பு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்ட இன்னொரு பாதை வந்து ரிட்டர்ன் பாதையா வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. மத்தபடி நாம இப்ப போயிட்டு இருக்க பாதை பாத்தீங்கன்னா ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஒரே வழிபாதையா தான் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ஏறுற மாதிரி தான் வரும். கொஞ்சம் இறங்குறவங்களுக்கு வழி கொடுக்கணும், இல்லைன்னா ஏறுறவங்களுக்கு வழி கொடுக்கணும். அந்த மாதிரிதான் கொஞ்சம் நின்னு போற மாதிரி தான் இருக்கும்.
நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து காங்கிரீட் போட்ட ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து கோயில வந்து நெருங்கிட்டோம். இந்த பாதைக்கு இந்த வழியில வந்தாலே நம்ம நினைச்சிடலாம் கோயில் பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஏணி, இரும்பு ஏணி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரவங்களுக்காக அமைக்கப்பட்டது. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம்னா இது வந்து வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு மேல ஏறிட்டோம். ஏன்னா அந்த நாங்க ஏற நேரத்துல யாருமே எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை. நிறைய பேத்துக்கு தெரியும்ல, எல்லாருமே புதுசா தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நான் மேல பேர் ஏறி பார்த்தோம் வியூ பாயிண்ட் நினைச்சிட்டு. ஆனா ரிட்டர்ன் அங்க இருந்து வந்தவங்க சொன்னாங்க இது ரிட்டர்ன் வரதுக்கான வழிபாதை அப்படின்னு. அதாவது கோயில்ல இருந்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும், நாம நின்றுட்டு இருக்க இடத்துக்கு வர வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் பாதை டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேல ஏறி வரவங்களுக்கும் இறங்குறவங்களுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியான பாத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செங்குத்தா ஒரு அந்த கடினமான ரிஸ்கியான பாத் வழியா நம்ம மேல ஏறி வந்திருப்போம்ல, அதுக்கு ஈக்குவலண்டா ரிட்டர்ன் போறதுக்கான பாத்து வேற ஒரு வழிபாதை இரும்பு ஸ்டெப் கொண்டு இன்னொரு வழிபாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து அப்படியே பாதத்தோட சேர்ந்தபடி அமைச்சிருப்பாங்க. நிறைய பேர் இங்கேயும் அந்த திருநீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க பயணத்தை மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து அந்த வியூ பாயிண்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த அடுத்த மலைகளை பாக்குறதுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் சீனரி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. இங்க இருந்து அப்படியே லெப்ட் சைடு ஓடி கம்பி போட்டிருப்பாங்க. லெப்ட் சைட்ல ஒரு மலைக்கு பின்னாடி ஓடி அப்படி ஒட்டி போற மாதிரி வரும். அதுக்கப்புறம் சிங்கிளா போற மாதிரி 2 மலைகளுக்கு இடையே நம்ம நடந்து போற மாதிரி சின்னதான ஒரு வழிபாதையா அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்டெப்ஸா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த பகுதிகள்ல வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பாறையை தொடுறதுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருந்துச்சு. அதனால நிறைய பேரு அந்த பாறையை ஒட்டியபடியே அணைச்சு அப்படி தூங்கியிருந்தாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கடந்து வந்த வழிபாதை ஆகட்டும், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இடங்களே தெரியாத அளவுக்கு, அந்த பாதைகளே தெரியாத அளவுக்கு மரங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே அடர்ந்துதான் காணப்படும். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து போயிட்டு வர்றது அது மட்டும் தான் தெரிஞ்சது. சும்மாவா எவ்வளவு அடி உயரத்துல நின்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அதற்கு காரணம். இது மார்னிங் டைம்ல நம்ம இந்த இடத்துல வந்தா ஃபுல்லாவே ஃபாகியா தான் இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை உச்சிக்கு வந்த உடனே அன்னதான கூடம் தான் இருக்கும். 2 மாடி கொண்டு அமைச்சிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே பெண்ட் ஆகி போற மாதிரிதான் மேல ஸ்டெப்போடு மேல போற மாதிரி இருக்கும். அங்க நிறைய பேர் வெயிட்டிங்ல இருந்தாங்க. அதனால நாங்க அங்க அன்னதானம் சாப்பிடல. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா, நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா நம்மள கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆண்களா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து ஷர்ட்டை கலத்தணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பேர் வெயிட்டிங்ல இருந்ததுனால நாங்க அங்க சாப்பிடல. ஆனா தண்ணி வச்சிருந்தாங்க. தண்ணி வந்து ரொம்பவே நல்லா இருந்து டேஸ்டியா இருந்து பியூரிஃபைடு வாட்டர் தான். எப்படி அங்க கொண்டு போனாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்கும் கோயிலுக்கு போறதுக்காக. அந்த ஸ்டெப்ஸ் வழியா இன்னும் ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்கும். அத மாதிரி நம்ம தொடர்ந்து நடந்து போனோம். அதுலயே கோயில போய் ரீச் ஆயிரலாம். இங்கேயும் ஒரு பெரிய திரிசூலம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு மலைக்கு மேல இருக்கும், சின்னதான இதுக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு மேல. நாங்க அந்த இடத்துக்கு போய் எடுக்கல. தூரத்துல இருந்து நாங்க ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து நீங்க லேட்டரா பாப்பீங்க. நிறைய பேர் அங்க போய் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில்ல கோபுரங்கள்லாம் அமைச்சு ரொம்ப அழகாவே அமைச்சிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு அதிசயமா தோணும், எப்படி இவ்வளவு பெரிய மலைக்கு மேல கொண்டு வந்து கோபுரங்களோட அமைச்சு கோயில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சின்ன கேட் தான் என்ட்ரன்ஸா அமைஞ்சிருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வழியா கோயிலுக்குள்ள போய் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும், அதாவது பிரம்மராம்பிகை அம்மனும் சொல்லுவாங்க, அம்மனையும் மல்லிகார்ஜுனா சுவாமியை நம்ம வழிபடலாம். திருநீர் அபிஷேகம் நம்ம கைகளாலேயே மல்லிகார்ஜுனா சுவாமிக்கு வந்து செய்யலாம், லிங்கத்துக்கு செய்யலாம். பூசாரி வந்து முன்னாட்கள்ல இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பூசாரி எல்லாம் இருக்காங்க. அங்க உள்ள வந்து ஒரு பூனை இருந்துச்சு கேட்டீங்களா? அங்க வந்து அந்த பூனை எல்லாரும் யார கூப்பிடுறாங்களோ அவங்க கால் மடி மேல வந்து உட்கார்ந்துட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பூனையை பார்க்கும்போது. கோயிலுக்கு முன்ன நீர் ஊற்று தெப்பக்குளம் மாதிரி ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கு உடனேயே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒரு சாகச பயணத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த நேரம். நாங்க நினைச்சது மாதிரியே பர்வதமலை நடைப்பயணத்தை மார்னிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன்லயே பினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல போய் அண்ணாமலையார வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ரிட்டர்ன் வந்து பெங்களூருக்கு வந்தோம். அன்னைக்கே சேம் டேயே 11 o'clock பக்கத்துல ட்ரெயின் இருந்துச்சு, தாதர் எக்ஸ்பிரஸ். அதுல வந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். எங்களோட புனித யாத்திரை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் எங்களை மாதிரி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட புனித யாத்திரையும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓம் நம சிவாயா.